வெல்கம் டு தமிழ் வைப் டிவி. இது வாழ்வின் வெளிச்சம். வெல்கம் டு தமிழ் வைப் டிவி. இது வாழ்வின் வெளிச்சம். உறவுகளே, நம்ம சேனலுடைய நோக்கம் விழிப்புணர்வு, மோட்டிவேஷ்னல் மற்றும் முன்னேற்றம். எல்லா விதத்துலேயும், தொழிலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பொதுவான மோட்டிவேஷன் மற்றும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து நம்ம இதில் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நெருக்கடி, ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றம் இல்லாத பின்னேற்றம். இது மட்டும் இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பற்ற நிலை. இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், நம்ம இளம் பெண்கள், சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது அவங்க கையிலேயே இருக்குது. இப்போ நானே அதைத்தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இல்லை, இருந்தாலும் எனக்கு இப்போது கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய சில வேலை வாய்ப்புகளை, ஒரு ஐடியாவை, ஒரு ஊக்கமாக நம்ம இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நமது உறவுகளுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம், ஒரு ஆர்வம். அதாவது உறவுகளே, இன்றைக்கி படித்தாச்சு, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியாச்சு. சரி, பதிவு பண்ணியாச்சுப்பா, வேலை கிடச்சிதா? கிடைக்காது. எப்படி கிடைக்காது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோ, ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது பதிவு பண்ணணும், வாங்கணும், பிடிக்கணுன்னா காசு கொடுக்கணுங்க. அப்போ அந்த காசு நம்மக்கிட்ட கிடையாது. கூலி வேலைக்கு போகிறவன், கூலி தொழிலாளி ஒரு திருமணம் செஞ்சு அவனுடைய வாரிசுக்கு ஒரு வாரிசு சர்டிஃபிகேட், ஒரு பிறப்பு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இன்றைய காலத்தில் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். அந்த நிலை தற்போது மாறப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் தான் உறவுகளே. ஏன்னா இப்போது ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறீங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இளைஞர்கள்கிட்ட நாட்டை கொடுங்கன்னு விவேகானந்தர் சொன்னதுக்கும், கனவு காணுங்கள் இளைஞர்களே அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னதுக்கும் வேற ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. உங்கள் கனவு நாயகன், எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரற்ற தளபதி விஜய் அவர்களை இன்று நீங்கள் ஆட்சியில் அமர வைத்திருக்கிறீர்கள். நானும் அதில் ஒருவன். ஆனால் எனக்கு என்னன்னா, காட்டன் 13,18,000 கோடி ப்ளஸ் ஒரு 22,000 கோடி அப்படிங்கும்போது 40,000 கோடி ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் பதவி ஏற்றாச்சு, வந்தாச்சு, உடனே படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க தொழில் முதலீடுகளை ஈர்க்கணும். ரெண்டாவது, அரசு அலுவலகங்களில் எத்தனை பேர்த்துக்கு வேலை இருக்கும்? இல்லை. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் வருமானம் இருக்குது. இது இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்க நமக்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, எப்படி நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு நல்ல கண்டென்ட், ஷார்ட்ஸ், வீடியோ இந்த மாதிரி போட்டு ஒரு மருத்துவ குறிப்போ அல்லது ஒரு கல்வி சம்மந்தப்பட்டதோ நீங்கள் டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் நல்ல க்ரோத்தில் போய் நீங்கள் சம்பாதிக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது உறவுகளே. சரியா? சகோதரிக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்போ வீட்டில் சமைக்கிறாங்க, நல்ல சமையல், ரசப்பொடி, சாம்பார் பொடி இல்லாமல் இந்த ரசத்தை எப்படி வைக்கலாம், எளிய முறையில், செலவு குறைவாக
நிறைவாக ஒரு ரசம் வச்சு குடிக்கணும் அப்படின்னா எப்படி? இந்த சிஸ்டத்தையெல்லாம் சின்ன சின்ன சொந்தமாக செல்ஃபோனில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணியே நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம் சகோதரிகளே. இது நிறைய பேர் செய்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ லட்சங்களில் சில யூடியூபர்கள் எல்லாம் வருமானங்கள் ஈட்டிக்கொண்டு இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த டிக்டாக் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போஸ்ட்டுகள்லாம் போடுறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதில். சரியா? இதில் நிரந்தரமாக நீங்கள் போடக்கூடிய ஒரு வருமானத்துக்கு என்ன வழின்னா, நீங்கள் ஒரு வீடியோ நல்லபடியாக எடுத்து போடுறீங்க. ஃபேஸ்புக், யூடியூப் 2லேயுமே அந்த 2 வீடியோவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. 2லேயுமே வருமானம் வரும். இன்ஸ்டாகிராமில் மட்டும் வருமானம் வராது. பட் அது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, நீங்கள் போடுற கண்டென்ட் இந்த மாதிரி இதுக்கு. யூடியூப்பில் ஒரு 4 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறது எப்படி, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது எப்படி, அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நெட்டு யூஸ் பண்ணுறது எப்படி, வாட்ஸ்அப்பை முழுசாக எப்படி கற்றுக்கணும், ஃபேஸ்புக் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம்ங்கிறது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எல்லா யூடியூப் சேனலில் வருது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஊரில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஓடாமல் இருக்கா? மக்கள் போகாமல் இருக்கிறாங்களா? செலவு அதிகமாக இருந்தால் கூட்டம் அங்கே கொள்ளுன்னு எடுக்குது. அதுவும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்னத்து நிலைமைக்கு எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களாக இருக்குது. பிஎஸ்ஜி, கேஜி, கொங்கு, கேஎம்சிஹெச், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரேட் அதிகமாக இருக்கிற பக்கமும் கூட்டம் போகும், ரேட்டு கம்மியாக இருக்கிற பக்கமும் கூட்டம் போகும். ஆனால் வளர நம்ம என்ன பண்ணணும்னா, நம் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் மேலே வரணும். சரிங்களா? சில யூடியூபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு பேசி தான் வீடியோ எடுத்திருப்பாங்க, போட்டிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் இவ்வளவு தூரம் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் விஷயம். புரியுதுங்களா? அவங்க படிப்படியாக மேலே வந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மதன் கௌரி அவரெல்லாம் ஃபோனை வச்சு தான் ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் சினிமாவிலேயும் ஏதோ நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், ஜனநாயகன் படத்தில் ஏதோ. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா? நம்ம அக்கா தங்கச்சிக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியாதா? நம்ம அண்ணன் நம்மளுக்காக கஷ்டப்படுறானே, நம்ம பையன் படிச்சுட்டு இப்படி சும்மா இருக்கிறானே, அது பெற்றவங்க வாயில் வர்ற வார்த்தை என்ன, தண்டமாக சுற்றிட்டு இருக்கிறான், சோத்துக்கு கேடாக இருக்கிறான், இந்த வார்த்தையெல்லாம் நிறைய வரும். அப்போ இது எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் செல்ஃபோனை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஒரு நல்ல கண்டென்ட், ஓகேவா? கிரியேட்டராக மாறுங்க, நல்லா எடிட்டராக வாங்க. இதை மெயினாக சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகேல விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. அவங்கள மிஞ்சி இன்னைக்கு யாருமே இணைய உலகத்தை ஆட்டி படைக்க முடியாது. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ தூர விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க பசங்களை திட்டாதீங்க, கோவப்படாதீங்க. அவங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள அந்த வழியில் கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, நாளைக்கு அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வருமானம், வசதி, 2வது மாப்பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே கார் இருக்கா, வீடு இருக்கா, அரசாங்க வேலையா, இல்லை லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதா, எல்லாமே எதிர்பார்க்குறோம். முதல்ல நல்ல பையனா, ஆரோக்கியமானவனா, ஒழுக்கமானவனா, இது யாராவது எதிர்பார்க்குறோமா? கிடையாது. ஏன்? கௌரவம், இமேஜ், ப்ரெஸ்டீஜ்,
இப்படி பார்த்து தாங்க திருப்பூர் அவனாசியில் ஒரு வருஷம் முடிஞ்சுது. நினைவு நாளும் கூட போயிடுச்சு. ரதன்யான்னு ஒரு அருமையான பொண்ணு, உடன்பிறவா சகோதரி, இன்னைக்கு போயிட்டாங்க. நிறைய சொல்லலாம். எத்தனையோ பக்கம் தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், எவ்வளவோ நடந்துட்டுருக்கு. இது அனைத்தும் விழிப்புணர்வின்மையின் காரணமாக நடக்கிறது. விழிப்புணர்வு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குடும்ப கஷ்டத்துக்காக கோயிலுக்கு போகிறேன், ஏன் போகிறீங்க? உட்காந்து யோசிங்க, சரியா? அதே மாதிரி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, என் வீட்டில் போகிற குடி அதிகமாக இருக்குது, கரெக்டு தான். அவங்களா பார்த்து மாறணும், இல்லைன்னா அதை மறக்க முடியாது, மாற முடியாது. புரியுதுங்களா? சரக்கு குடிச்சு பழகினவங்க ஒரு காலகட்டத்துக்கு அவங்களா பார்த்து மாறணும். குறிப்பாக சிறு வயசாக இருக்கிறவங்க அதிகமாக குடிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த இரத்த உயிரணுக்களை கெடுத்துரும். குடிக்க வேணாம் சொல்ல. வாரத்தில் ஒரு நாள் கஷ்டமான வேலை செய்கிறவங்க, வாரத்தில் ஒரு நாள் கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கறி எடுத்து ஆக்கிட்டு, எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்திங்கன்னா கூலி வேலை செஞ்சு தான் என்னை காப்பாற்றினார். அவர் எனக்கு கண் கண்ட தெய்வம். கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டதை விட இப்போ நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அம்மா அப்பா தான் நம்மளுக்கு தெய்வம். அவங்க இல்லைன்னா வாத்தியாரை பார்க்க முடியாது, சாமியை பார்க்க முடியாது, கோயிலை சுற்றி இருக்க முடியாது. அப்போ முதல் தெய்வங்களை அவங்கள நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜெயிச்ச உடனே எங்கே போனார்? தன் தந்தையையும் தாயையும் பார்க்க போனார். அதனால தான் இந்த சிம்மாசனத்தை அந்த ஆசீர்வாதத்தில் அவரால் பிடிக்க முடிஞ்சது. எடுத்தையுமே கோயிலுக்கு போகல. சரிங்களா? அது எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ கோயிலுக்கு போனாங்க. எலெக்ஷனுக்கு பாபா கோயிலுக்கு, திருச்செந்தூருக்கு எல்லாம் போனார். வெற்றி என்றவுடன் தாவேக்கா தான் 108 இடத்துல ஜெயிச்சுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் முதல் புறப்பட்ட இடம் இது பெத்தவங்க கிட்ட தான். உண்மைதானே? எல்லாம் செய்தியில் பார்த்தோம்ல, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதனால முதல்ல பெத்தவங்கள பாருங்க, அப்புறம் மற்ற சாமிகள் எல்லாம் அடுத்தது பார்ப்போம். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அதனால நம்மளுடைய தமிழக நண்பா நண்பிகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பணிவான என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த ஆட்சி காலத்தில், குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தளபதியால் எதுவும் அறிவிக்க முடியல. ஏன்னா முன்னாடி இருந்தவங்கள சுமை வச்சுட்டு போயிட்டாங்க. வார்த்தைகள் ஜாலம் பார்த்திங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சட்டமன்றத்தில் வான்மகள் தந்த விளைநிலங்கள் அப்படின்னு நிறைய வசனங்கள் எல்லாம் போச்சு. அப்புறம் ஸ்டிக்கர்னெல்லாம் திட்டங்கள் நல்லா இருக்குதான்னு பார்க்கறதில்ல. சரிங்களா? எல்லாம் இப்படித்தான், அரசியல்னால் இப்படி தான் இருக்கும். அதையும் தாண்டி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக தாவேக்கா நம்பா நம்பிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்களாம் என்ன செய்யணும்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, படுத்த படுக்கையாக முதுகுத்தண்டு படம், தசை சிதைவு, தலைசீனியான்னு சொல்லி புற உலக சிந்தை மாற்றுத்திறனாளிகள், ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய பேரையும் நீங்கள் காப்பாற்றுங்க, தலைவருடைய பேரையும் எடுத்து கொடுங்க. சரிங்களா? நிறைய பக்கம் இந்த உணவு கொடுக்கறது, அப்புறம் இந்த இரத்த தான முகாம் நடத்துறது எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் ஒரு அரசுங்கிறது, இப்போ சொல்கிறேன் கேளுங்க, மாற்றுத்திறனாளிகளை எந்த ஒரு அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக பராமரிக்குதோ அந்த அரசாங்கம் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிலைமைக்கும்
இந்தியா, அயல் நாடுகள்ல என்ன செஞ்சுட்ருக்கு? அவங்க வந்து பொருளாதாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். பொய்யெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா உலக வங்கியில மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஃபண்ட வச்சு ரைட்ஸ் திட்டம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த ஓய்வூதிய ஓஏபின்னு சொல்லுவாங்க. சரியா? அது ஓல்ட் ஏஜ் பீப்பிள் பென்ஷன் ஃபண்ட்ன்னு சொல்றது. அதில கொண்டு போய் மாற்றுத்திறனாளிகள வச்சு, அதில எவ்வளவு திருட முடியுமோ, அதில எப்படி தாலுகா ஆஃபீஸ் மூலியமா தள்ளிவிட்டு பொழப்பலாட்டம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு முடியாத குழந்தைய பெத்த ஒரு பெற்றோருக்கு கவனித உதவியாளர்ன்னு சொல்லி ரூ. 500 ஒதுக்குறாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 ஓய்வூதியம். இப்ப ரூ. 2000 வச்சு இந்த மாற்றுத்திறனாளி எத்தன நாளைக்கு அந்த குழம்பு, சோறு சாப்பிட முடியும்? இந்த அவங்களுக்கு தேவையான அந்த படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் டைப்பரா இருக்கட்டும், அ அவங்க படுத்துக்கிற படுக்கைய தூக்கி போடுறோம். பெத்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு கஞ்சி ஊத்துறதுனால நீங்க ரூ. 2000 ஒதுக்கிட்டு சொல்றேங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள சொல்றேன். ஆனால் அவங்க வீட்ல ஒருத்தருக்கு அப்படி இருந்து, அவங்க ஒதுக்குவாங்களா? யோசிங்க. புரியுதா? அதனால தயவு செஞ்சு தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளா இருக்கட்டும், முதியோர்கள், பார்வை, மனநலம் மற்றும் இந்த முதுகுத்தண்டு, தசை சிதைவு இப்படிப்பட்ட ஆட்டிசம் இந்த மாரி மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தானாகவே முன்வந்து நீங்க உதவிகள முன்ன கொண்டு போய் செலுத்துங்க. முடிஞ்சவங்க. முடியாதவங்க இந்த மாரி ஏதாவது ஒரு பிசினஸ் எல்லாம் நான் ஆசைப்பட்டேன், முடியல. ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா, மத்திய சர்க்கார் ஒரு நாடகத்த கொண்டு வந்திருக்குது. பிரதான் மந்திரி ஜன் ஜன் யோஜனா, ஜில் ஜில் யோஜனான்னு நெறைய சொல்றாங்க. இந்த யோஜனாக்கள் எல்லாம் சொன்ன அரசாங்கம், மாற்றுத்திறனாளிகள ரயில்லயே ஏற முடியாத அளவுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கு தெரியுங்களா? 2 பெட்டி இருந்த ரயில்ல, 1 பெட்டி மட்டும் தான் இருக்குது. அந்த பெட்டியில பாத்ரூம் மட்டும் தான் பெருசா இருக்கும். மக்கள் உட்கார்ற இடம் சிறுசாயிருச்சு. இது வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியாமையெல்லாம் செய்யல. வந்தே பாரத், போனா பாரத் எல்லாம் பாரத்ங்கிற பேர்ல வந்து என்னென்னமோ சொல்றாங்க. அப்புறம் முத்ரா லோனுன்னெல்லாம் சொல்றாங்க. அத பதிவு பண்றதுக்கு நம்ம கையில 5000, 10,000 வேணும். ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொண்டு போய் குடுக்கணும். கொட்டேஷன் வைக்கணும். இந்த அளவுக்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? எனவே வந்து எவ்வளவோ நம்ம நாட்டுல நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்ப வந்திருக்கிற அரசு நிரந்தரமா இருக்கணும். அவரும் நல்லா மக்களுக்கு செய்யணும்னு நம்ம மனசார வாழ்த்திட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம், குழந்தைகள், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குறிப்பா தவேக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதோ செய்யலையோ, தவேக அரசாங்கம் வந்து தயவு செய்து அதிகாரிகளை வைத்தே ஆய்வு செய்து, உண்மை தன்மை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தொழிலெல்லாம் கொடுக்க முடியாது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்ய முடியாது. அவங்களுக்கு உண்டானது ஒரு 5000மோ, 6000மோ மாசம் குடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீடற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இறைவனா பார்த்து உங்களுக்கு என்ன செய்வான்? எந்த முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சாதகமா நடக்கும். இயற்கை செஞ்ச துரோகமே இந்த மாற்றுத்திறனாளிகள். அந்த இயற்கை உங்களுக்கு வழி குடுத்துருச்சு. இந்த மாரி மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யும்போது, இன்னும் மென்மேலும் நமது வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரசாங்கத்தினுடைய முன்னேற்றம், சட்டதிட்டங்கள் எல்லாம் இன்னும் நல்லா வரும். பொருளாதார மேம்பாடு அதிகமா இருக்கும். ஜெர்மன், ஜப்பான், ரஷ்யா, அப்புறம் கனடா, அமெரிக்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி எங்கேயாவது போகணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு டெலிஃபோனோ அல்லது ஒரு மெசேஜ் அனுப்புனா, வண்டி வந்து வீட்ல நின்னு கூட்டிட்டு போய் விட்டுரும். ஒரு பைசா செலவில்லாம. இங்க மாற்றுத்திறனாளி வண்டியே ஏற முடியாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நெறைய இருக்கு. இன்னும் காலப்போக்குல வீடியோக்கள் நெறைய வரும். இந்த தமிழ் வைப் டிவி சேனல்ல இதுபோல இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு குடுங்க.
நன்றி.